இனி ஒரு மாதத்துக்கு குழம்பே செய்ய தேவையில்லைங்க. இது ஒன்று இருந்தால் போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். செய்யறதுக்கு ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லியை வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்போட அலசி எடுத்து நல்லா தண்ணீரை ஆற விட்டு உலர்த்தி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை செய்யறதுக்கு மண்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு 12 வரமிளகாய் சேர்த்து எல்லாம் வறுபட்டதும் அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லிகளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அதையும் கொத்தமல்லி வதக்கினதையும் சேர்த்து கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இவங்களை தாளிக்கிறதுக்கு மண்சட்டியில் திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு 10 பூண்டு பல்லை இடித்து சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை